சீதா கல்யாணம், வள்ளி கல்யாணம், பத்மாவதி கல்யாணம், சீனிவாச கல்யாணம். அதில் சீனிவாசன் கல்யாணம் என்று சொல்ல மாட்டார்கள், சீனிவாச கல்யாணம் என்றுதான் எல்லோரும் அழைக்கிறார்கள். ஆகவே அன்னையை முன்வைத்துத்தான் இந்த திருமண வைபவங்களை எல்லாம் ஆண்டோர்கள் அழைக்கிறார்கள். ஈண்டு சீதாதேவியின் திருமணம், இதை சொல்வதால் கூட ஒரு வகை புண்ணியம் கிட்டும். நம்மை அறியாமல் சேர்த்து வைத்திருக்கிற அழுக்குகள் அகலும். சீதையின் அருள் கிட்டியதால் தான் ராமனின் பெருமை மேலும் உயர்ந்தது. அந்த ராமநாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல கரையும் என்று சொல்லுவார்கள். ராம் ராம் என்று உச்சரிக்கின்ற போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் பறந்து போய்விடுமா? ரா என்ற எழுத்தை உச்சரிக்கின்ற போது நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள் எல்லாம் வெளியேறிவிடும். வெளியேறிய பாவங்கள் மீண்டும் நம்மை வந்து அடையா வண்ணம் இம் என்ற எழுத்து பாதுகாக்கும். ரா என்கிற போது உதடு பிரிகிறது, உள்ளுக்குள் இருந்து பாவம் வெளியேறுகிறது. வெளியேறிய பாவம் மீண்டும் உள்ளே நுழைய முடியாமல் உதடு இம் என்று ஒட்டி கொள்ளுகிறது என்று சொல்லுவார்கள் ஆன்றோர் பெருமக்கள். இல்லற வாழ்க்கையில் மழலை செல்வம் மிக முக்கியமானது. அவ்வாறு பெறுகிற மழலை செல்வம் எதற்கு பயன்பட வேண்டுமென்றால், தன்னுடைய குலத்தை விருத்தி செய்வதற்காக அன்று, வேறு எதற்கு என்றால் பகவானுக்கு தொண்டு செய்வதற்காகவும், பகவானை வணங்குகிற பாகவதர்களுக்கு தொண்டு செய்வதற்காகவும் தமக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புவார்கள். இங்கே சுமத்திரை தனக்கு 2 மகன்கள் பிறந்தது எதற்காக என்றால், ஒன்று ராமனுக்கு தொண்டு செய்வதற்கு, மற்றொரு பிள்ளை பாகவதாக இருக்கிற பரதனுக்கு தொண்டு செய்யும். இப்படித்தான் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். தசரதனின் 4 பிள்ளைகள் நான்மறைகளாக இருக்கிறார். ராமனும் இலக்குவனும் கௌசிகனோடு வேள்வியை காக்க கானகம் வந்தார்கள். வேள்வியை காக்கும் பொருட்டு தாடகையை அழித்தார்கள். பின் வேள்வியை காத்து வெற்றி பெறச் செய்தார்கள். கௌசிகனுக்கோ உள்ளுக்குள் பெரும் ஆனந்தம். தன் வேள்வியை காத்து அருள் புரிந்த ராமனுக்கு அன்பு பரிசு ஏதேனும் தர வேண்டும் என்று நினைந்து மிதிலையை நோக்கி அழைத்துச் செல்லுகின்றார். செல்கின்ற வழியில் கல்லாக இருக்கின்ற அகலியைக்கு சாப விமோச்சனம் ராமனின் பாத துளிபட்டு ஏற்படுகிறது. இத்தகைய நிகழ்வுகளெல்லாம் கடந்த பின்பு விதேக நாட்டுக்கு செல்லுகிறார்கள். விதேக நாடு என்பது முன்னொரு காலத்தில் நிமி என்கிற மன்னன் ஆண்ட நாடு. நிமி என்கிற மன்னன் வசிஷ்டனுடைய சாபத்தால் தன்னுடைய தேகத்தை இழக்கிறான். தேகம் இழந்ததால் அவன் விதேகன் என்று அழைக்கப்படுகின்றான். விதேகன் ஆண்ட நாடு விதேக நாடு. அந்த விதேக நாட்டினுடைய மன்னனாக இருக்கின்றவன் தான் சனகன். அந்த விதேக நாட்டினுடைய தலைநகரம்தான் மிதிலை. சனகரின் தவப்புதல்வியாக இருக்கின்றாள் சீதை. பொதுவாக உயிரினங்கள் எல்லாம் தாயின் கருவறையிலிருந்து உற்பத்தியாகும். தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிறக்கின்றோம். ஆனால் ஆண்டாளும் சரி, சீதையும் சரி, ஒரு தாயின் கருவறையிலிருந்து தோன்றாமல் மண்ணிலிருந்து தோன்றினார்கள். யாகம் செய்யும் பொருட்டு பூமி தாயை ஏர் உழுகின்ற போது கிடைத்த தவ கொழுந்தவள். உழுகின்ற கொழு முகத்தில் உதிக்கின்ற கதிரொளி என்று சீதையை கம்பன் காட்டுகின்றான். அப்படி மண்ணிலிருந்து கிடைத்த பூமி தாயின் அம்சமாக விளங்குகின்றாள் சீதை. சனகரோ
ராஜ போகத்தில் திளைத்தாலும் தவ வாழ்வின் சீலராக விளங்குகிறார். ஒரு சமயம் சுகபிரம்ம ரிஷி சனகரை காண வருகிறார். ஏன் வருகிறார் என்றால் தன்னுடைய ஐயப்பாடுகளை எல்லாம் அகற்றி கொள்ளுவதற்காக வருகிறார். வேதவியாசரிடம் தன் ஐயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிற சுகபிரம்ம ரிஷி பதில் தருவதற்கு பதிலாக, வேதவியாசர் என்னுடைய மாணவர், தலை சிறந்த மாணவர் ஒருவர் இருக்கின்றார், அவரிடம் சென்று நீ உன்னுடைய ஐயப்பாடுகளை எல்லாம் கேட்டுக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆகவே சுகபிரம்ம ரிஷி சனகரை தேடி மிதிலை அரண்மனைக்கு வருகிறார். அரண்மனை வாயிலில் நின்றிருக்கின்ற காவலனிடம் சென்று சுகபிரம்ம ரிஷி பேசுகின்றார். உன்னுடைய மன்னனிடம் சென்று சுகபிரம்ம ரிஷி வந்திருக்கிறார் என்பதை சொல். காவலனும் அதை கேட்டு மன்னனிடம் சொல்லுகின்றான். ஜனகனோ அவரோடு வந்திருக்கிற இருவரை தவிர்த்து விட்டு வரச் சொல் என்று பதில் சொல்லி அனுப்புகின்றான். காவலாளியும் அதை அப்படியே வந்து சொல்லுகின்றான். சுகபிரம்ம ரிஷிக்கோ ஒன்றும் புரியவில்லை. நான் மட்டும் தானே வந்திருக்கிறேன், என்னோடு இருவர் எங்கே இருக்கிறார்கள்? அந்த இருவராக இருக்கிற ரிஷி பிரம்ம ரிஷி என்ற இரண்டையும் தவிர்த்து சுகன் வந்திருக்கிறான் என்று சொன்னார். அதற்கு பின் அவர்கள் உரையாடுவதாக கதை சொல்லப்படுகிறது. ஆகவே சனகன் ஒரு ராஜரிஷியாக விளங்குகிறார். அவருக்கும் மிகப்பெரிய கவலை உள்ளுக்குள் இருக்கிறது. என்ன கவலை என்றால், தன் தவ வாழ்வின் அடையாளமாக இருக்கிற சீதைக்கு ஒரு நல்ல வரனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய வேண்டும். பெண் குழந்தை பெற்ற தந்தையர்களுக்கெல்லாம் தன் குழந்தைக்கு ஏற்றதொரு மணாளனை தேர்ந்தெடுத்து இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தும் வரை மனம் அமைதி பெறாது. மகளுக்கு திருமணம் ஆகின்றவரை தந்தைக்கு கவலை இருக்கும். திருமணம் ஆன பிறகு மணாளனுக்கு கவலை இருக்கும். தன்னை நம்பி வந்த இந்த பெண்ணை இறுதி வரை காப்பாற்ற வேண்டுமே என்ற கவலை ஆட்கொள்ளுமாம். ஜனகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கவலை உள்ளுக்குள் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் சீதை வளர்ந்து கொண்டே வருகிறாள். அவளுக்கு ஏற்ற மணாளனை தேட வேண்டிய நிர்பந்தம் தந்தைக்கு ஏற்படுகிறது. எத்தனையோ ராஜகுமாரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் தர இயலாது. ஏனென்றால் இடையிலே சிவதனுசு ஒன்று இருக்கிறது. சிவபெருமான் தன் மனைவியின் தந்தையான தட்சன் தன்னை அவமதித்து செய்த யாகத்தை அழிக்கும் பொருட்டு போர் தொடுத்த காலத்தில் பயன்படுத்திய தனுசு அது. தட்சனை அழித்த பிறகு அந்த வில்லை ஜனகனின் முன்னோர்களிடம் ஒப்படைத்து வைத்திருந்தான். வழி வழியாக அந்த வில்லை வழிபாட்டுக்குரியதாக வணங்கி வந்திருக்கிறார்கள் ஜனகனின் முன்னோர்கள். 60,000 மல்லர்களால் அசைக்க முடியாத வில் அது. ஒரு நாள் சீதை சிறு குழந்தையாக இருக்கின்ற காலத்தில் தன் தோழிகளோடு பந்து விளையாடி கொண்டிருக்கின்ற போது அந்த வில்லின் கீழ் பந்து சென்று விடுகிறது. பந்தை எடுக்கும் பொருட்டு தன் இடது கையால் வில்லை எடுத்து வைத்து விட்டு பந்தை எடுத்து செல்லுகிறார். இதை பார்க்கின்ற தந்தை அன்றே முடிவெடுக்கின்றான். இந்த வில்லை எவன் ஒருவன் வளைக்கிறானோ அவனை சீதையை வளைக்க கூடியவனாவான். அந்த வில் இன்று வரை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. சீதை வளர்ந்து கொண்டே வருகிறாள். திருமண பருவம் அடைந்திருக்கிறாள். தந்தைக்கு உறக்கம் வருமா? இந்த வில்லை யார் வளைப்பார்கள்? எப்போது என் மகள் திருமணம் நிகழும் என்ற கவலையிலே ஆழ்ந்திருக்கின்றான் ஜனகன். இந்த சமயத்தில்தான் தாடகை அழிக்கப்பட்டு அகலிகையின் சாப விமோச்சனம் நீங்கி கௌசிக மாமுனியோடு ராமனும் இலக்குவனும் மிதிலை நகரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவ்வாறு வருகிற ராமனையும் இலக்குவனையும் முனிவனையும் அந்த நகரத்தில் உள்ள குடிகளெல்லாம் அன்போடு அழைக்கின்றதாம். நகரத்தின் மாட மாளிகையின் உச்சியில் இருக்கிற குடிகளெல்லாம், ராமா விரைவாகவா, விரைவாகவா, உனக்கான துணை, உன் புகழை மேலும் மேலும் பெருக்கக்கூடிய துணை இத்தனை நாள் இந்த மண்ணில்தான் தவம் செய்து கொண்டிருக்கிறது, வா ராமா, வா ராமா என்று கை நீட்டி அழைக்கின்றதாம். கம்பன் சொல்லுகிற போது, மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தால் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடி நகர் கமலச் செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பன போன்றது. அம்மா தற்குறிப்பேற்ற அணியில் கம்பன் பாடுகின்றார். காற்று வருகிறது, காற்றினுடைய வேகத்திற்கு ஏற்ப மாட மாளிகையின் உச்சியில் இருக்கிற குடிகள் அசைகின்றது. இது இயற்கை. ஆனால் கம்பன் என்ன சொல்லுகிறான் என்றால், ராமனை வா வா என்று இந்த கொடிகள் அழைப்பதை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். மூவரும் உள்ளே வருகிறார்கள். வருகிற போது அந்த நகரத்து மக்கள் எல்லோரும் மூவரையும் பார்க்கிறார்கள். முனிவனை தெரிந்து கொள்கிறார்கள், இவன் தவசீலன் என்று. பின்னால் வருகிற இந்த ராஜகுமாரர் இருவரையும் பார்க்கிற போது அழகு எல்லாம் ஒருங்கு திரண்டு இருக்கிற இந்த பாலகர்கள் யார்? அந்த சிந்தனையில் இருந்து அவர்கள் விடுபட முடியாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு வந்து கொண்டிருக்கிறவர்களைத்தான் சீதை பார்க்க நேரிடுகிறது. மாளிகையின் உச்சியில் இருக்கிற சீதை, தன் தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கிற சீதை. விளையாடுகின்ற போது தான் வைத்திருந்த பந்து மண்ணில் விழுகிறது. விழுவதை அவள் எட்டி பார்க்கிறாள். ஊழ்வினை அவர்களை கூட்டுவிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. நடந்து வருகிற ராமன் அந்த பந்தினை பார்க்கிறான். எங்கிருந்து வந்தது என்று நிமிர்ந்து பார்க்கிறான். இவன் நிமிர்ந்து பார்க்கவும் அன்னை குனிந்து பார்க்கவும் கண்கள் இரண்டும் சந்திக்கின்றது. என்னரும் நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். பார்த்தலுக்கும் நோக்கலுக்கும் வேறுபாடு உள்ளது. சிலர் கண்களாலே பேசக்கூடியவர்கள். மனம் ஒத்த தம்பதியர்களுக்கு பேச்சே தேவையில்லை, கண் பார்வை மட்டும் போதும். திரைப்பட பாடல்களில் கூட ஒரு வரி வரும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். சொல்லி வருவதல்ல. கணவன் மனைவி உடல் இரண்டாக இருக்கலாம், உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும். சங்க இலக்கியத்தில் கூட ஒரு தோழியும் தலைவியும் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இரண்டு தலை உடைய ஒரு பறவை போன்று இருக்கிறார்கள். இருதலை புள்ளின் ஓர் உயிர் அம்மே என்று குறிப்பிடுவார். ஆகவே ஒருவரை ஒருவர் நோக்குகிறார்கள். வந்த நோக்கம் புரிகிறதா என்று அதனுடைய அர்த்தம். எதற்காக வந்திருக்கிறார்கள்? இந்த பூமியில் பிறந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்காகவா? வந்ததின் நோக்கம், நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக நோக்குகிறார்கள். அந்த புரிதல் காதலோடு கலந்து போகிறது. கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது. யாருடைய கண் யாருடைய கண்ணை விழுங்குகிறது என்று அறிய முடியாத அளவிற்கு ஒன்றோடு ஒன்று கவ்வுகிறது. அந்த கண்களின் பார்வையால் இருவரும் இடம் மாறுகிறார்கள். இப்போதெல்லாம் திரைப்பட பாடல்களில் கேட்கிறோம் அல்லவா, நீ இங்கு சுகம் நான் அங்கு சுகமா? ஏனென்றால் இந்த ஆண் உடலில் உள்ளே இருக்கிற இதயம் பெண்ணுடையது. ஆகவே உன்னுடைய இதயம் இங்கே சுகமாக இருக்கிறது, என்னுடைய இதயம் அங்கே சுகமாக இருக்கிறதா? கண்களால் பார்த்தபோதே இதயம் இடம் மாறிவிட்டதாம். வரிசிலை அண்ணலும் வாள் கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். பேச்சே இல்லை, ஆனால் என்ன ஆகிட்டது? இதயம் இடம் மாறிவிட்டது. அது எப்படி இருக்கிறது என்றால், மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்றாயினர். தெருவில் நடந்து போகிறது ஒரு உயிர், மாட மாளிகையில் இருக்கிறது இன்னொரு உயிர்.
இந்த இரண்டு உயிரும் ஒரே உயிராக மாறிவிட்டது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் முன்னால் செல்லுகிற முனிவனுக்கும் தெரியவில்லை, பின்னால் வருகிற தம்பிக்கும் தெரியவில்லை. இருவர்களுக்கும் தெரியாமல் இந்த இருவர்களும் இதயம் மாறிக்கொண்டனர். அடுத்த வரியை கம்பன் இன்னும் அழகா போடுவான். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இவங்க ஏதோ புதியதாக என்றுதான் பார்த்து கொள்ளுகிறார்கள், அன்பை செலுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கக்கூடாது. பிரிந்தவர்கள் சேர்கிறார்கள். எங்கிருந்து பிரிந்தவர்கள்? கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. பார்க்கடல் வெண்மையானது. பார்க்கடலில்தான் பரந்தாமன் பாம்பனையில் அரிதியில் கொண்டிருக்கிறான். அவன் பாதங்களை பணி செய்து கொண்டிருக்கிறாள் தாயார். ஆனால் கம்பன் என்ன காட்டுகிறான் என்றால், கருங்கடல் பள்ளியில், கருமையான கடல் என்று சொல்லுகிறார். இது என்ன முரணான செய்தி என்று நீங்கள் யோசிக்கலாம். வெண்மையான பாலில் ஒரு கலசத்தில் ஊற்றி அதில் ஒரு பச்சை கல்லை போட்டால் பால் பசுமையாய் தெரியும். ஒரு வெண்மையான பாலில் சிவப்பு வண்ணத்தை போட்டால் அந்த பால் சிவப்பு வண்ணமாக தோன்றும். இப்போது பார்க்கடலில் பாம்பனையில் பரந்தாமன் அரிதுயில் கொண்டிருக்கின்றான். அவன் நிறம் எப்படிப்பட்டது? ஆழ்வார் சொல்லுகின்ற போது, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா மரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அவன் பச்சை மலை போல் மேனி. இந்த பச்சை வண்ணம் கலந்ததால் என்ன ஆயிற்று என்றால், அந்த கடல் கருமை நிறமாக இருக்கிறது. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய், பெருமாள் பாம்பனையிலிருந்து எழுந்ததால் என்ன ஆயிற்று என்றால், அந்த பார்க்கடல் வெண்மையாக மாறி போனதாம். இப்போ பாலில் போட்ட கல் எடுத்துட்டா பால் வெண்மையா இருக்கிற மாதிரி. இந்த காட்சியை திருமலை முருகன் பிள்ளை தமிழ் என்ற இலக்கியத்தில் கூட குறிப்பிடுகிறார். சேடன் முதுகும் அவன் மனமும் திருப்பார்க்கடலும் வெளிரி. சேடன்னா பாம்பு. திருமால் எழுந்து சென்றதால் ஆதிசேடனும் பார்க்கடலும் வெண்மை நிறமாக மாறிவிட்டது. ஆகவே அவன் எழுந்ததால் பார்க்கடல் வெண்மையானது, அவன் படுத்து கொண்டிருப்பதால் அந்த கடல் கருமையாக இருக்கிறது. ஆகவே அந்த கருமையான கடலில் ஒன்றாக இருந்தவர்கள் பிரிந்தார்கள். பிரிந்து இன்றைக்கு கூடுகிறார்கள். நீரில் இருந்து, அதாவது பார்க்கடலிலிருந்து இருவரும் பிரிகிறார்கள். நீரில் இருந்து பிரிந்து ஒருவன் நெருப்பிலே தோன்றுகின்றான். கலைக்கோட்டு முனிவன் செய்கிற யாகத்தின் மூலமாக ராமன் வருகிறான், நெருப்பிலே வருகிறான். நீரிலிருந்து பிரிந்து மண்ணில் தோன்றுகின்றான். நீரிலிருந்து பிரிந்தவர்கள் ஒருவர் மண்ணிலும் ஒருவர் நெருப்பிலும் தோன்றியவர்கள் இன்று ஆகாயத்தில் சந்திக்கிறார்கள். வான வீதியில் கண்கள் சந்திக்கின்றது. இப்படி சந்தித்து கொண்டவர்களை இயற்கை துன்புறுத்துகிறது. மூவரும், கௌசிக முனிவனும் ராமனும் இலக்குவனும் மிதிலையில் இருக்கிற சதானந்தன் என்னும் முனிவன் குடிலில் தங்குகின்றனர். சதானந்தன் என்ற முனிவன் அகலிகையின் மகன் என்பதை சென்ற பதிவில் நாம் பார்த்தோம். சதானந்த முனிவரின் குடிலில் இரவு தங்குகிறார்கள். சதானந்த முனிவரின் வாயிலாகத்தான் விஸ்வாமுத்திரனுடைய வாழ்க்கையின் வரலாற்றை முழுவதும் அறிந்து கொள்ளுகிறார்கள். அம்முனிவன் தான் சிவதனுசினுடைய வரலாற்றையும் இவர்களுக்கு சொல்லுகின்றான். இவற்றையெல்லாம் கேட்டு மன நிறைவோடு மூவரும் உறங்கச் செல்லுகிறார்கள். இருவர் உறங்கிவிட்டார்கள். முனிவனும் தம்பி இலக்குவனும் உறங்கிவிட்டனர். ஆனால் ராமனுக்கோ உறக்கம் வரவில்லை. நினைவெல்லாம் வரும் வழியில் கண்ட சீதையின் முகமே வருகிறது. ராமனுக்கு ஒரு ஐயப்பாடு வந்துவிட்டது. நம் மனம்
சீதையின் மாட்டே செல்லுகிறதே, ஒருவேளை அவள் திருமணமானவளாக இருந்தால் நம்முடைய எண்ணம் தீயதாக இருக்குமே என்று அஞ்சிய அவன் மனம் மீண்டும் ஆறுதலை தருகிறது. இல்லை இல்லை, நம் மனம் தவறான பாதையில் செல்லாது, ஆகவே அவள் திருமணம் ஆனவளாக இருக்க இயலாது, கன்னி பெண்ணாகத்தான் இருக்க இயலும் என்று நம்பிக்கையோடு உறங்குகிறான். ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ, இதற்கு ஆகிய காரணம் பாகுபோல் மொழி பைந்தொடி கன்னியே ஆகும், வேறு இதற்கு ஐயுறவு இல்லையே என்று ராமன் மனம் தெளிவதாக கம்பன் காட்டுகிறார். இந்த மன நிறைவோடு இரவு கழிகிறது. கதிரவன் உதிக்கின்றான். இத்தனை காலம் சீதையின் திருமணத்திற்கு தடையாக இருந்த இந்த வில் எனும் தடை அகலப் போகிறது எனும் ஆச்சரியத்தோடு அதன் அழகை பார்ப்பதற்கு வேகமாக கதிரவன் உதிக்கின்றான். மூவரும் ஜனகனுடைய அரசவைக்கு செல்லுகிறார்கள். ஜனகன் விஸ்வாமுத்திரனை வணங்குகின்றான், வரவேற்கின்றான், உபசரித்து ஆசனமிட்டு அமரச் செய்து அருகில் நிற்கின்றான். வந்ததின் நோக்கத்தை மாமுனி நவில்கின்றான். இளையவன் என்று எண்ண வேண்டாம், தாடகையை அழித்த கரத்திற்கு சொந்தக்காரன், கௌதமன் மனைவி கல்லாக இருந்த அகலியை சாபம் தந்த தாள்களுக்கு சொந்தக்காரன், உம்மிடம் உள்ள வில்லின் ஆற்றலையும் காண வந்திருக்கிறான் என்று செப்புகின்றான். ஜனகனுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி, இவனாவது வில்லை உடைத்து சீதையை மணந்தால் நம் மனக்குறை தீரும் என்ற மகிழ்ச்சி. ஆனாலும் இவர்கள் யார், இவர்களுடைய தந்தை தாய் யார் என்பதை அறியும் ஆவலால் மாமுனி விஸ்வாமுத்திரனை நோக்குகின்றான் ஜனகன். முனிவனோ ராமனுடைய குல முறையை அறிமுகப்படுத்துகின்றான். எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வருகின்றவன் தசரதன் மகன் என்று சொல்லிய உடன் ஜனகனுடைய முகத்தில் சற்று வருத்தம் ஏற்படுகிறது. தசரதன் பல மனைவியோடு இல்லற வாழ்வை மேற்கொண்டவன் என்பதனால் தன் மகளுக்கு இல்லற வாழ்வு எப்படி இருக்குமோ என்ற ஐயம் ஏற்பட்டு, இந்த உணர்வை உணர்ந்த மாமுனி சொல்லுகின்றான், பெயருக்குத்தான் இவன் தசரதன் மகன், ஆனால் ராமனை வளர்த்தது எல்லாம் ஒழுக்கத்தின் தவத்தின் சீலனாக இருக்கிற வசிட்டர் தான் வளர்த்தார். ஆகவே வளர்ந்த இடம் செம்மையான இடம். ஆகவே இவன் ராமன் ஒழுக்கத்தின் சீலனாக இருப்பான். எந்த கவலையும் இல்லாமல் உன் பெண்ணை நீ தரலாம்.